ஸோ வணக்க மக்கள், என்ன அவங்க ட்ராகன் டி மைனிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோவில் மைனிங் பார்ட் 1. இதுக்கு முன்னாடி நான் மைனிங் வந்து பார்ட் 1 நினச்சிட்டு இருப்பேன். அது வந்து என் கூட எவனும் மைனிங் பண்ண வரல. அதான் ரீசனாக நான் மட்டும் சிங்கிளாக மைனிங் பண்ணிட்டு பார்ட் 1 போட்டேன். அது வந்து இனிமேல் பார்ட் 2 வேணான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா நான் மட்டும் சிங்கிளாக எப்படி மைனிங் பண்ணுறது. என்ன வரியா இல்லையா? என்ன இன்னுமாடா டிராகன் கிங்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். டிராகன் சரி, இட்டாச்சு வச்சுக்காவே சர்ச் பண்ணிக்கோ. கிங்கு கிங்கடா கேய். அதுக்கு ஆப்போசிட் நான் டீமனு. ஸோ நான் லெவலில் க்ரியேட் பண்ணினா நம்ம வந்து மைனிங் குள்ளே போயிடலாம். ஸோ வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தோம். டே ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணுறோம். 3 நீ கணக்கு பண்ணிக்கணுமா? 3 2 1 let me 9 1 ஓகே தம்பி. நாங்களாம் பிரைட்னஸ் வச்சாலே பகலே சும்மா பைரட்டுன்னு இருக்கும் நமக்கு. சரி, நான் ஆல்ரெடி இந்த இடத்துல வீடு கட்டிகிட்டு இருந்தேன். இந்த நாய் மட்டும் என்னை வந்து தனியாக விட்டுட்டு போயிட்டு, ஓ தீபம்மா செல்லில் வச்சுருப்ப ஒரு சில பொருள் இருக்காது. அந்த செல்லில் தானே உன் பொருளாக இருந்துச்சு. கண்டிப்பாக எதெல்லாம் உடைக்காத, தயவு செஞ்சு. உடைச்சா போய்டும்டா. உடைக்காதடா. அப்படி கிடையாது. இங்கிட்டு வா, நான் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கு. இங்கே இருக்குடா என்ட்ரன்ஸு. இங்கே பாரு, என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குடா. இந்த மாதிரி சாண்டை வச்சு நம்ம வீடு கட்டுறன்னு கூட அடையாளம் இல்லாமல் ஆக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேவா? அதெல்லாம் உடைச்சிடாத, நம்ம வீடு இருக்கக்கூடாது. சரிவா? விவி டிஸ்டன்ஸா? ஆமாம். ஏ ஜாம்பிடா. ஆனால் வெப்பன் வேணுமே. அவன் என்ன அடிக்கிறனாலும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொண்டுட்டியா? ஏன் ஆர்மர் போட்டிருக்கான்? இது போன செத்துட்டு அவ்வளோதான் காப்பாற்றுறோம். கேமரா போட்டுக்கணும். அதுக்குள்ள வாடா ஒளிஞ்சிக்கலாம். இந்தவா இதுக்குள்ள வா. சீக்கிரம் வாடா. ஸ்குவாட குடுறா. ஸ்குவாடு என்ன சாவடிக்கிறேன். இந்தாடா. அது உனக்கு அப்டேட் ஆன ஸ்குவாடே கொடுத்துட்டேன் உனக்கு. எப்போ ஸ்கில் நிக்கிற பார்க்குறேன். மொரநடி டி என்ன பசிக்குது. எனக்கு ஒரு ஆட்டு தாண்டா இருக்கு. ஆட்டோ கொஞ்ச நேரம் ரிவைவ் பண்ணிக்கிற மகளே. உனக்கு என்ன ஆர்மர்? என்னென்ன எடுத்துக்க நீ? உனக்கு என்ன போட்டுக்கிறியா? என்னாண்டு ஆர்மர் தான். எனக்கு மண்டை மட்டும் கொடு. இப்போ மாசா இருப்பேன். உடம்பா காணுமே. எங்கடா உடம்பு இல்லை? உடம்பு இந்த இருக்கு. என்கிட்ட உடம்பு கிடச்சிது. உடம்பு வேணுமா உனக்கு? 2 இருக்கு மண்டை. இதுவும் மண்டை ஒன்று என்சாண்டிங்க. இந்தா ஒன்று உடம்பு ஒன்று கொடுக்குறேன். உடம்பு 2? உடம்பு 2 இருக்குடா. எப்படி ஒரு உடம்பு தான் இருக்குதா? இந்த அப்படி டே வாங்க மாட்டேங்க. வாங்கிட்டு போடா. நெஞ்சில குத்துவான். நான் நெஞ்சில விழுந்தா உள்ளே விழுவான் அந்த ஸ்கெலிட்டன். சரி கொடு. ஏன்னா அவன் நெஞ்சில தான் அடிப்பான். அதனால அது நெஞ்சுக்கு ஆரம்பம் சீக்கிரம் போட்டுக்க. கெத்தா இருக்கட நெஞ்சில போட்டோடு. ஆனால் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு மண்டை எனக்கு வீடு வேற கட்டணும். என்னோட ஒரு ஜம்பியை கொண்டுருண்டா ப்ளீஸ். எனக்கு அவட ஒரு ஜம்பி. சரி நான் வந்து சென்சிட்டிவ் கொஞ்சம் ஆடை கொள்ளட்டான். ஆடை கொள்றா. டக்குன்னு பெட்டு தாண்டா வேணும். கொண்டுட்டேன். நீ பேசி முடிக்கிறது வேலையை கொண்டுட்டேன். வேற பண்ணி பசிக்குது. பண்ணி 2 பண்ணியை கொண்டு நீ என்டர் பண்ணுறா. அவனை தயவு செஞ்சு அடிக்காத.
அம்மா ஸ்கெல்டனே போனை காப்பாத்துறோம். ஏய் ஸ்கெல்டன் அடிச்சு வில்லு கிடைக்கும். ஐயோ பாத்துட்டேன்டா. வில்லு ரேரா தான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஸ்கெல்டன் புரிஞ்சுக்க. ஸ்கெல்டன் வரும். ஏய் இதுக்குள்ள வரணும்னு தெரியல. இந்த உனக்கா பன்னிக்கறி கொண்டு வந்து. இவர கொண்டு பன்னிக்கறி காணி. நான் லெவல் 1க்கு வந்துட்டேன். ஏய் எனக்கு 2000 இருக்குடா. நான் லெவல் 1க்கு வந்து லெவல் 1ல பாதி. என் வேலை ஜஸ்ட் மைனிங் பண்றது. உன் வேலை ஜஸ்ட் பவனும் சயின்ஸும் சேர்ந்தா பெட்டர் தான். லெவல் 2க்கு வந்துட்டேன்டா. வேற அப்போ நான் மைனிங்ல லெவல் 2 வந்து அடுத்து இன்னொரு ஜாம்பி இருக்குடா. இது எதுவும் வித்தியாசமா இருக்குடா அந்த ஜாம்பி பார்க்க. டேய் இந்த போன் அடிக்கிற காப்பாத்துறேன். முடிச்சிடும் சித்தி. அடிச்சுட்டே இருக்குது. ஏன்டா என்னையே அடிக்குது? என்ன காப்பாத்துறா? நான் உள்ள வீட்டை நீ அடிக்கிறேன் அந்த ஜாம்பி. இன்டர்மென்ட் வர இன்டர்மென்ட் அடிக்கிறானடா. ஆமாண்டா. ஏன் அவன் என்ன பண்ண? நீ தெரியாம அவனை அடிச்சு விட்ட. இதுக்குள்ளலாம் வருவானு கண்டிப்பா வருவாங்க. இன்டர்மென்ட் வரானோ கல்ற உள்ள ஏஜி போ. ஆடு உள்ள இருக்கு. அதை மட்டும் மறைச்சிட்டேன். வேணாம் இருற மறைச்சிருவோம். இது இன்டர்மென்ட் வந்தா அந்த இடத்த மறைச்சிடுறேன். அவனால் டெலிபோர்ட் ஆக முடியும்டா. உள்ளேலாம் வர முடியாது. வானு போயிட்டான் அப்புறம் பயந்துட்டு அடிக்க மாட்டான். வானு நம்மளை பார்த்தா பயம் இருக்கணும். அப்படிதான் எனக்கு வேற ஆட்டு வேற கொஞ்சம் தான் இருக்கு. ஆட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லு. ஆட்டு கம்மியா இருக்கு. பசிக்குது. பசி எடுக்குது. ஈராகுதா? ஈராவது எப்படா ஒரு டிஃபிகல்ட்டி குறைச்சிட்டீங்க. ஈரானுக்கு அப்புறம் சொல்லு. நான் வந்து டிஃபிகல்ட்டி அதிகமாக வைக்கிறேன். மக்களே தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த டக்குன்னு குறை இரு ஃபர்ஸ்ட் நம்ம ஆடு வெட்டிப்போமா? ஒன்று எத்தனை ஆடுறா இருக்கு? குறைடாப்பா ஏற்றுற குறைஞ்சி இது அதிகப்படுத்து. டிஃபிகல்ட்டி ஒன்று ஏற்று ஏன்னா தான் ஏற்றிக்கிறேன். எங்கே நிற்கிறேன்? ஏன்னா அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாராச்சும் அடிக்கிறோம் தான் நம்ம அப்புறமே பகல் முழுக்க ஃபஸ்ட்டு நம்ம சர்வே பண்ணணுமா? அந்த ராத்திரி எம்மாடி 2 பேர் இருக்கு அடிக்கிறானு. அம்மா எல்லாரையும் உள்ளே கூட்டிட்டு வந்து தான் அடிக்கணும். ஹவுஸ் இப்போ வந்து ஜேன் வந்து சேஃப்டி ஜோன் ஆயிடுச்சு. கூப்பிட்டு எங்கேருந்து அடிக்கிறான்டா ஸ்கெலிட்டன்? அதான் உள்ள வாடா சேஃப்டியாக இருக்கும். அப்படின்னு லெவல் 2 4 ஆரோ இருக்குடா. லெவல் 3க்கு போயிட்டேன். என்கிட்ட ஒரு ஆரோ இருக்கு. வேணுமா? நீ வச்சுக்கிற ஆரோ பொறுப்பு உன்னோட வச்சுக்க. ஜஸ்ட் உள்ள போயிட்டு வாடா சேஃப்டி ஜோனுக்குள்ள இல்ல கொன்னுட்டேன். இன்னும் ஒன்று தான் இருக்கு. அதையும் கொண்டுடுறேன். 4 மக்களை சேஃப்டி ஜோன் சொன்னேன். இவன் தான் கேட்க மாட்டேங்கிறான். சேஃப்டி ஜோனில் வாடான்னு என்ன ஸ்பான். தூரத்தில் என்டர்மேன் நிற்கும். அவனை சொன்னேன்னு ஒரு தாவலாமல் ரொம்ப நீ நல்லா விலை வாங்கிட்டு இருக்க. ரொம்ப விலை கொடுத்து வாங்குறான் மக்களே. இவனே என்ன கொஞ்சம் கூட டேவ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. விடிகிற மாதிரி இருக்குடா. உனக்கு பிரைட்னஸ் கம்மியாக இருக்குடா. எனக்கு விடிகிற மாதிரி தான் இருக்கு. நிலவு எங்க? எனக்கு சரியா விடியுது. பிரைட்னஸ் பாரு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் மறைஞ்சிடும் நிலா. தம்பி கீப்பர் நிற்கிறான். இப்போ இருட்டா இந்த பிரைட்னஸ் குறைச்சா சரி இருட்டா இருக்குடா. இதை ஏற்றணும்னு வச்சுக்கோங்க. சூப்பராக கீப்பர் நிற்கிறான். உள்ள வாடா. எங்கடா நிற்கிறான்? தண்ணிக்கிட்ட பாடுறா. அவனுக்கு கீப்பர் மட்டும் இங்கே வரக்கூடாது மாவனே. நான் பெட்டி செஞ்சேன்னா வசதியாக இருக்கும்டா எனக்கு. நம்மளை பார்க்குறது 2 கீப்பரோட ஜாலியாக இப்போ பவுர் இருந்துச்சுன்னா ஓகே. கீப்பர் வரானா? அவ்வளோதாண்டா கீப்பர் வந்துட்டான்டா. பேரே காட்ட மாட்டேங்குது. கொண்டு கீப்பரை இது கிடைக்கும். பவுண்டர் மேஜிக் போட்டு இதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு மக்களே ஃபைனலி விடிய போது. எனக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஃபஸ்ட்டு போய் உட்டையும் அந்த ஆடு உள்ளே எடுத்துருவோம். டக்குன்னு போய் படுத்து அதை டிஃபிகல்ட்டி குறைச்சிருக்கும். படுக்கலாம் வேணாம். நைட்டே போய் வெட்டிடுவோம். டிஃபிகல்ட்டி குறைச்சிருக்க மாட்டேன். ஆமாம் விடிய போது நீ போய் மரத்தை எனக்காண்டி வெட்டிட்டு வா. பெட்டி செய்யணும் 2 பெட்டி. நான் அதுக்குள்ளே வீடை கட்டி முடிச்சிடுவேன் கம்ப்ளீட்டாக. மரத்தை வெட்டுறது
ஆமாம் வீடு எங்க வீடு ஒரே சேஃப்டி ஜோனாக மாறிடுச்சு எனக்கு இப்போ. எனக்கு வீடை மறந்துடும்னு பயமா இருக்குடா. போனதோ போய் நான் எங்கே போகிறேன்னு பார்த்துக்க நேரா இங்கே போய் எங்கள்கிட்ட மரம் இருக்குல்லங்க போகிறேன். ஓகே ஒரு வாட்டி இந்த இடத்துக்கிட்ட போய் தான் மறந்துட்டேன். ஓகே ஓகே வாடா போனே. ஓகே 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 இப்போ பாரு ஓகே ஓகே மைனிங் பண்ணுங்க. ஓகே 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 என்னடா விட்டு வந்து மரத்து இதுமாரி தானே செய்யணும் வில்லேஜஸ். ஓகே வேணும் விட்டு ஓகே இருக்கா இருக்கா ஆ விட்டு வேணும். ஆமாண்டா பெட்டி செய்யணும்ல 8 வுட்டு வேணும் பெட்டி செய்யறதுக்கு. ஒரு வுட்டுக்கு 8, அப்புறம் பெட்டுக்கு ஒரு 3 வுட்டுனா டோட்டலாக கணக்கு பண்ணால் நீ 2 மரத்தை வெட்டணும், 3 மரத்தை வெட்டணும் கணக்கு பண்ணினா. 2 மரத்தை வெட்டணும். இந்த விட்டு இருக்கக்கூடாது, வேஸ்ட் ஆகாது. சரி நான் ஆல்மோஸ்ட் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். சொல்கிறேன் நான் வரேன். இங்கே என்ன பேர் காட்டுதான்னு என்ன காட்டவே மாட்டேங்குது. ஓகே இப்போ வந்துட்டானோ மொத்தம் எத்தனை விட்டு வேணும்னா எத்தனை விட்டு வேணும்? ஓகே 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 சரி இந்த 15 விட்டு எடுக்கிறா போதுமா? 15 வுட்டா பத்தாது, இன்னும் வேணும். ஆடு எங்கேயாச்சும் தென்படுதா உனக்கு? உங்ககிட்ட எத்தனை ஒன்று இருக்குது மொத்தமாக? உள்ள ஆ ஒன்று தான் இருக்கு. சூப்பர்ரா. 1 + 1 2. இப்போ நம்மளுக்கு கணக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எத்தனை வுட்டு தேவைப்படும்? 2 பேருக்கு மினிமம் நம்ம மக்களே மினிமம் 6 வுட்டு. மினிமம் நம்மளுக்கு இப்போ 4 வேணும். என் பிக்காஸ் உடைய போதுடா ஏன்டா நீ வேண்டாம். கேட் சார் அதெல்லாம் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்கிறது பிரச்சனை கிடையாது, செய்ய எழுப்படுது. ஆகா வீட்டை தொலைச்சிட்டேனே. வீட்டை தொலைச்சிட்டியா? நான் பாட்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கிட்டே வந்தேன், கடைசியில் வீட்டை தொடரான்னு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எப்போ தான் நம்ம பையன் இதுக்கு போகலாம் வாருக்கு? அது நல்லா கொண்டாட்டு 25 விட்டு இருக்கு. 25 வுட்டா? ஆனால் தலைவா நான் வந்து எங்கே இருக்கேன்னு எனக்கே ஐடியா இல்லை. நான் பார்த்துக்கிறேன். ஓகே எனக்கு எங்கே இருக்கிற இடம் நான் ஓகே நான் பார்த்துக்கிறேன். பாரு என்ன பாரு தெரியலண்ணா சீக்கிரம் பாரு. மைனிங் டேபிள் எங்கேயும் வச்சுருவோம், வெட்டி எடுத்துகிட்டு போகலாம். சரி ஓகே நான் வேற எங்கேயாச்சும். உடஞ்சிட்டு ஓகே எங்கே இருக்க? போன நீ இங்கே தான் கண்டுபிடிச்சிட்டு நில்றாங்க. பேர் தெரியுது தெரியுதா? என் பேரு வீடு என் பேர் தெரியுதான்னு பாரு. உன் பேரு தெரியுது, வீடு எங்க இருக்கு? வீடு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கூடயே. ஓ வீடு தோல இருக்கா? இருக்கு பாரு, இந்த ஓரம் கடல் ஓரத்துக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி ஸ்பீடாகும். எவ்வளோ ஸ்பீடில் ஒரு செகண்டுக்கு வீடு விட்டு கொஞ்சம் தூரம் போனாலும் ரூட்டு மறந்துடுதே. விட்டு வேணுமா? எத்தனை விட்டு வேணும்? 5 விட்டு முதல்ல தரட்டா? ஃபர்ஸ்ட் பெட்டியை செய்யணும், அப்பதான் எதுக்குடா வீட்டு நம்ம வீட்டுக்கிட்ட
ரெகுலேஷன் பண்ணுறதுக்கா? விட்டு கொடு விட்டு கொடு விட்டு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா ராத்திரி நேரத்தில் டோர் என்ன போட்டிருக்கோம் பக்கத்தில்? ஏய் 20 இருக்கு என்கிட்ட. இங்கே போய் 20 பண்ணலாம். இங்கே பாரு 20 பண்ணலாம் அதில். ஓகே கத்தி பண்ணி கேட்டா உனக்கு எத்தனை வேணும்? ஓகே தெரியாம 3 கத்தி பண்ணிட்டது. ஒரு டோர் செஞ்சுப்போம். சரி ஓகே ஒரு டோரு நேம் போர்டு இவ்வளோ ஐட்டங்கள் இருக்கு. இந்தா மற்ற பொருளை நீ வச்சுக்க. இந்தா அப்படி ஓகே இந்தா மற்ற பொருளை எடுத்துக்கடா. இந்தா பாட்டி சத்த நெல்லு உட்டு இந்தா 13 இருக்கு என்கிட்ட. உன் பெட்டிக்குள்ள வை. என் பெட்டி தான். என் பெட்டியா? லெதர் இந்த ஆடை விட்டெல்லாம் அதில் வச்சுக்கிறேன். பசிக்கும். ஸ்டிக்கு 14 ஸ்டிக் இருக்கு எடுத்துக்க. 14 ஸ்டிக்கு போட்டியா? 14 ஸ்டிக் இருக்கு பெட்டிக்குள்ளே தான் இருக்கு எடுத்துக்க. இங்கே வா இந்த 14 ஸ்டிக்கை முதல்ல எடுத்துக்கங்கிறேன்னு. பெட்டியை தரீங்க வா. பெட்டியை திறக்கு இரு. இந்தா உனக்கு ஒரு பெரிய பெட்டி. இது அது என்னோடதுடா. போதும் வா எடுத்து. உன்னோடது லெஃப்ட் சைடில் இருக்கு, என்னோடது ரைட் சைடு. உன் பெட்டியில் வச்சிருக்கியா? 14 இருக்கு எடுத்துக்க எல்லாத்தையும். வில்லு செய்யணும்னா நம்மளுக்கு வந்து மைனிங் பண்ணுறது. வில்லு செய்யணும்னா நம்மளுக்கு இன்னும் 2 இது நூல் வேணும். ஸ்பைட்ரு அது ராத்திரி தான் பாசிபிள். ஏன்னா உனக்கே தெரியும். மைனிங் பண்ணிட்டு இருக்கு. நான் நம்ம வீட்டை உடச்சி வீட்டுக்குள்ள மைனிங் பண்ணதுடா. இங்கே தான்டா ஸ்டே பண்ணுறோம் மக்களே. நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நேம் போர்டு ஃபஸ்ட்டு வச்சுடலாம்டா. சாண்டை எதுக்கு உடைக்கிற? உடைக்காத சாண்டை, அவ்வளோதான் வீடு. ஆமாம் நம்ம ஜஸ்ட்டு வந்து இது என்ன சர்வேலே கட்டுறோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம சர்வேல கட்டுறோம். என்னென்ன நம்ம தர்ணியோட டீம் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்போம். அதிகமாக வந்து நெட்டை வச்சு தர்ணிக்கா வந்து க்ரியேட்டிவ் வச்சு வீடை கட்டியிருப்போம். உண்மை தானே? தர்ணியாக்கு சர்வேல வீடு கட்டுறது பிடிக்காது. இதாக கூப்பிட்றாங்க பாரு. சரி மக்களே கொஞ்ச நேரம் நம்ம கேப் போட்டுக்கிட்டு ஓகே ஓகே லெவலுக்குள்ள இல்லையா? அப்போ டபுள் டச் பண்ண அப்போ தான் கோகுல் வச்சு தெரியா? டபுள் டச்சா? அப்பத்தாக்கு யூஸ் பண்ண தெரியாதுடா. அதெல்லாம் சும்மாரு. நீ வா வீடியோ எடுத்துட்டு தானே இருக்கும் கேம்குள்ள. ஓகே 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 ஓகே
வந்துட்டியா இல்லையா? எங்கே நிற்கிறேன்? என்ன நிற்கிறது? குழந்தை மெசேஜ் வந்திருக்கா? ஏய் வந்துட்டு எப்படி அந்த மெசேஜ் பண்ணுறது? அதான் நடுவில் ஒரு இது இருக்குல்ல, அதை வச்சு மைன்கிராஃப்ட் விளாண்டு இது கொஞ்சம் எனக்கு குழப்புற மாதிரி இருக்கு. ஆகா, அநியாயத்துக்கு இந்த மழை பெய்யுதுடா. மெசேஜ் வந்துட்டான்னு பாரு. இல்லையே, இங்கே இப்படி தானே? எப்படி ஆயின்னு அனுப்பிட்டு எதை நடத்தணும் பாரு. இதோ இந்த இது வந்துருச்சுடா. வீடை கண்டுபிடிக்க முடியுமா? இரு நான் எட்டி போயிட்டே பேசுகிறேன். ஓகே மக்களே, இப்போ வந்து நான் கரெக்டாக மினிமம் நான் வீடை கட்டி முடிச்சிட்டேன்டா. இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. ஓகே ஓகே, நம்ம ஹவுஸுக்கு என்ன பேர் கொடுப்போம்? டிராகன் ஹவுஸ்னு கொடுப்போம். இரு நான் இது இப்போதைக்கு பார்க்குறேன். டிராகன் ஹவுஸ்னு டிராகன் ஹவுஸ்னு கொடுக்கவா? என்ன டிஃபிகல்ட்டி கொடுக்காம வச்சிருக்கேன்? நம்ம உள்ள எடுத்துட்டா ஓகேவா? டிராகன் ஹவுஸ் ஏன்னா ஒன்று இது என்னது கருப்பாடு இருக்கு. என்னடா மெசேஜ் அனுப்பிச்சுட்ட? டிராகன் கிங் என்ன அனுப்பிச்சு என்னடா அனுப்பிச்சுட்டு இருக்க? உள்ளாடா நான் என்ன ஆட்டோட உள்ள எடுத்துறியான்னு கேட்டியாடா? டோர் 3 இருக்கு. நான் அப்ப சொன்னேன் டோர் இங்க வை, நம்ம ஒளிஞ்சுக்கிறோம். இது நான் பார்த்துக்கிறேன். ஆஃப் ஆகாம மக்களே, நான் ஃபைனலி ஹவுஸ் கட்டிட்டேன். ஸோ வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. நான் இந்த நேரத்தில் டிஃபிகல்ட்டி கொடுத்துக்கிறேன். டிஃபிகல்ட்டி கொடுத்துட்டேன்டா. இப்போ நம்ம வெளில போய் வேட்டையை ஆடலாம். தெரியலையே, நோ ஐடியா. என்னது? அப்பதான் ஃபோனில் அது யூஸ் பண்ணாதுடா. எதுக்குடா? உனக்கு தான். இதை போட்டா ஆமாண்டா ஸ்மூத்தாக இருக்குடா. சரி நான் என் பொட்டியில் சரி சரி இந்த ஆட்டு வச்சுக்கோ. சரி என்ன டிஃபிகல்ட்டி கொடுத்துட்டேன். ஓகே சரி வா போய் ஸ்பைடர் வேட்டையாடுவோம். வெளிலே போயிட்டியாடா? டேய் நீ இங்கே இருக்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்டா நானு. கருப்பாடு வச்சு வீட்டை விட்டு போனால் கதவை சத்தி வச்சிடணும். எங்கடா இருக்க? நான் ஒரு மைனர்.
ஸ்கெல்டன் கிட்டே அந்த ஒரு இடத்துல நிற்காம கண்ணாமண்ணு ஓட ஸ்கெல்டனால குறி வைக்க முடியாது. ஆக்சுவலி நான் ஒரு மைனிங் பண்ணுறவன், என் டியூட்டி அதுதான். ஓகே என்னடா போன்னு காட்டுது. மக்களே கொஞ்ச நேரத்துல எனக்கு சாவடிச்சு போட்டு கில்லரு கீப்பரு. நீ வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி ஏற கீப்பர் இருந்தாலும் நீங்கிறான். இப்ப நான் டிஃபிகல்ட்டி வைக்கிறேன். ஒரே மழையா இருக்குது, ராத்திரியும் இருக்குது. ஏ கில்லரா? யாரா கில்லரு? ஏ ஜாம்பி வரேன்டா. வா அசுரன் நான் லெவல் 3ல இருக்கேன். ஏய் வீட்டு பக்கத்துல எப்போ போகாத கீப்பர் இருக்கான். ஏய் ஸ்பைடர் இருக்கான்டா, வாடா வாடா வாடா. பின்னாடி நிக்கிறான். நான் போய் ஸ்பைடர் போட்டு. ஐயோ ஆயோ ஜோம்பி. ஈச்சி ஜோம்பி அச்சி பீ சி ஜோம்பி அச்சி. என்ன நீ என்ன கருமோ பீயோ. ஓடிப்போ ஓடிப்போ. நான் லெவல் 4 போயிட்டேன். ஏய் வீட்டு பக்கத்துல போகாதடா, கீப்பர் அங்க தானே நிக்கிறான். அங்கிட்டு போனா ஏய் அவன் வருவான். தோ அந்த மவுண்டன் போலாம். அங்க பாரு ஸ்கெல்டன் நிக்கிறான்ல. கொஞ்ச நேரம் ஆட்டு பேண்டேஜ் போட்டுக்கிற மக்களே. பேண்டேஜ் கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் கீழே டக்குன்னு வந்து பின்னாடி இருந்து அடிச்சு விட்டான்டா வெடிகண்டு பொறுக்கேச. ஏய் வீட்டுக்குள்ள போகாதடா. வா 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 வா. எனக்கு இப்போ அவங்கள சேர்ந்தே இருப்போம். வா நான் டிஃபிகல்ட்டியே வைக்கிறேன். ஐயோ ரொம்ப ஐயில் வச்சுட்டேன்டா. பச்சை சிக்கனை சாப்பிட்டா எஃபோர்ட்டு தான் அதிகமாக இருக்கும். நீ செத்துட்டியா என்ன? எப்படியாச்சும் சர்வே பண்ணணும்னு பார்க்குறேன். நம்ம செத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செத்தா இங்கே தான் வருவோம், அது வேறு விஷயம். வீடை தொலைச்சிருவோம். ஏ ஜோம்பி வரான்டா. ஜோம்பி பிபி நம்மக்கிட்ட தான். ஆய் பாவனா. ஏய் என் பேரை ஏன்டா ரிவ்யூ பண்ணுற? என்னை ட்ராகன்னே கூப்பிட்றான். சார் ஒன்று அடிச்சுட்டேன். வீடு ஞாபகம் இருக்கா? ஸோ மக்களே நாங்கள் வந்து பாதிச்சின்னு நான் வந்து ப்ளே பண்ணேன். ரெக்கார்டை வந்து நான் ஆன் பண்ணவே விட்டு மறந்து போயிட்டேன்டா. பாதிச்சு ரேண்டட் டிஸ்டன்ஸ் வந்ததுனால தான் நீ தரணும். நம்மள டீம் போட்டப்போ நீ அந்த ஹைட்டான ஒரு இது கட்டணும் கண்டுபிடிச்சிருக்கியா? ஆமாம் ஃபுல்லாக வச்சுருக்கனால. என்னால் என்ன அதில் ஏறுற? ஆமாம் நான் இங்கே ஏதாச்சும் இப்போ இது இருக்குடா பம்கின்னு. அதுக்கு அதை வச்சு என்ன பண்ணலாம்? பம்கின் வச்சு டார்ச்சு செய்யலாம். இப்போ எடுத்துக்கடா சொல்கிறேன் டார்ச் செஞ்சு. அதுக்கு நம்மளுக்கு டார்ச் வேணும். எடுத்துக்கிட்டியா? உனக்கே வெட்டி கொடுக்கணும். எங்கே இருக்கப்போ? இப்போ நான் வந்து ஆடு கடைக்கு தான் தேடிட்டு இருக்கேன். ஆடு கடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலைல வரலான்னு பார்த்தா மைனிங் பண்ண இடத்துக்கு. பரவாயில்ல படுத்து தூங்கிடுவோம். ஆடு கடிச்சா தூங்கிடலாம்ல. என்கிட்ட 3 நம்ம இடத்துல ஆடு இருக்கும்ல இந்த நேரத்தில். நீ உள்ளே போயிட்டு குழிக்குள்ள எங்கெல்லாம் இருக்கு? நீ
நான் இங்கே ஒரு தான் ஆள் குழிக்குள்ள போயிட்டு ஒரு ஆள் மேலே இல்லை ஈஸியாக காப்பாற்றிடலாம். ஏன்னா மேலே இருந்து நீ உண்டை போட்டு காப்பாற்றிடலாம் சீக்கிரம். இது சாண்டை வெட்டி 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 போடலாம். சீக்கிரம் வா, பசி எடுக்கு. எப்போ நம்மளை ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். உனக்கு முன்ன மேலே ஏறிட்டு இருக்கோம். இன்னும் முயல்லாம் இருக்கு. ஆமாம், இங்கடா முயல். ஓகே போன் இங்கே இருந்தா ஏன் வீட்டுக்கு போற? போன இங்க பன்னிக்குட்டி பாவண்டா மாட்டிக்கிட்டு ஓகே. இங்க வர அழகா அப்படி திருப்பி ஏன்னா தொலைஞ்சிட்டேன்டா. இல்லை நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். நீ எங்க இருக்கப்ப? ஆடு கிடைக்கலன்னு சுற்றி முற்றி பாடுறா. ஒரு ஆடு கருப்பாடு கிடைக்கீங்க. கருப்பாடை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வெள்ளாடு தான் வேணும். நான் வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். வந்துரு மக்கள் உண்மையிலே படுத்து தூங்கிட்டு இருக்கேன்டா வீட்டில். ஒரு பெட்டு செய்கிறேன். பெட்டு செய்வது எப்படின்னு பார்க்குறீங்களா? இது அழுத்தணும்னா நம்ம பெட்டு செய்யணும். என்கிட்ட ஒரு வுட்டு தான் இருக்கு. வுட்டு இல்லையா? உள்ள உள்ள இவ்வளோ இருட்டா இருக்குல்ல, ரொம்ப பெரிய கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே முடியுது ஒன்றுக்குள்ள கொஞ்சம். சரி, இப்போ என்கிட்ட 2 வெள்ளை இருக்கும். எனக்கு விரிஞ்சிட்டு வரு. பிரைட்னஸ் அதிகமாக வச்சுருக்க. எனக்கு இங்கே பாரு, பிரைட்னஸ் ஃபுல்லில் வச்சாலும் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படி? அது எனக்கு அப்படி தான். என்ன ஓவராக இது நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அப்பனே ஆடா அப்பனே என்ன பண்ணிட்டு குடிஞ்சுக்கிட்டு என் பொட்டியிலேருந்து ஒரு பெட்டு செஞ்சுட்டேன். மேலே கருப்பாடா என்ன இங்கே இருந்தாலும் போய் வெட்டி எடுத்துட்டு வா. இது வேற நேரத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கோம். ஓகே, விடியுது. உனக்கே விடிச்சாலுமே இப்படி இருக்கீங்க. என்ன மாதிரி வெயிட்டு கம்மியாக தானே வச்சுருக்கணும் அப்படின்னு இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீ வெயிட்டே சொல்ல வச்சுருக்கலாம். இல்லை, அந்த சைடு போகுது. உனக்கு செல்லி எனக்கு தெரிஞ்சு அப்போ வில்லேஜ் இந்த சைடு இருக்குது. எங்கே எந்த சைடு? சன் சைடு. ஆனால் நம்ம வில்லேஜுங்கெல்லாம் முதல்ல வில்லேஜ் இல்லாமல் விடியுதுரா, சூரியன் மேலே வருதுரா. கொஞ்சம் வில்லேஜ் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. பட் ஆடு இல்லாமல் தான் கொஞ்சம் கடுப்பாகுது. சூரியன் பாதி விடிஞ்சிட்டு. சரிப்பா, இந்த இடத்துல தேடி பார்ப்போம் வேறு ஏதாச்சும் ஆடு இருக்கான்னு. நிலாவும் தெரியும், சூரியனும் தெரியும். எப்படிடா அது? அதான் சாயந்தரம் பொழுது இப்படி தானடா இருக்கும். நல்லா இருக்கே. ஆயின் அனுப்பிச்சு வச்சிருக்கு. சரி சரிப்பா, வேற எங்கேயாச்சும் வாடா. ஆயாவே நினைப்பாதுடா. ஆய் வேணுமா போனுக்கு? நாராப்பட்டா
பவுன்சி வெளியே எடுத்துட்டு ஒரு ஸ்கோட் வச்சுட்டு ரெடி வச்சிருக்கேன். ஏய் முன்ன நான் அடிக்கவே இல்லைடா. எங்கடா எழுத்துக்கணும்? ஏ ஆடு இல்லை பச்சி பச்சி ஏய் என்ன இது? ஏய் நம்ம இல்லாத போது தான் 2 ஆடு இருக்கு. என்கிட்ட உருளைக்கிழங்கு ஏதுடா? கடலை எங்கேயாச்சும் கடையில் போய் எடுத்துட்டு வந்துருப்பேன். கிழிச்சா என்கிட்ட கடையில் ஒன்று இன்னொரு ஆடுறா. அதான் நம்மளுக்கு 3 உள்ளு கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன இதை விட்டுட்டு போகக்கூடாது. இத்தனை நாள் இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உனக்கு என்ன விட்டு அதில் கறி மறந்துட்டு அதில் கறி கிடச்சா கூட ஒன்றும் கரெக்டாக இருக்கும்டா. இனிமேல் பெட்டு போட்டு நீயாச்சும் இங்கே கிளிக் பண்ணிட்ட. நான் இனிமேல் ராத்திரி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன படுத்துட்டேனாப்பா? லைட்டாக படுத்தாலே போதுமா? ஆமாம் பணம் வரணும்னா? ஆமாடா. ஓடு சூப்பர். இது உனக்கு தெரியவே தெரியாதா? உனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க மறக்காம பாரு. வந்துட்டா? இல்லையே. வந்திருக்கும் என்ன வரும்? ஷீப். வந்துருச்சு. சீப் இல்லடா ஸ்லீப்டா. படிப்பாளி பகையிலேருந்து வெறுப்பாளி வெகையாயிட்டவனுக்கு கதவை சாத்திட்டு போக மாட்டியா? விளக்கென்ன எங்கே போனாலும் கதவை சாத்துற பழக்கமே இல்லை. அப்படியே மாடு போன மாரி போகிறது. எங்கே போனேன்? படியே போகிற மாடு மீது மாடை பார்க்க போயிட்டியா? இங்கே வா பூச்சி வர கிடையாது. ஏய் டிஃபிகல்ட்டி ஃபுல்லாக இது ஒரு பாதி அளவுக்கு ஒரு இது வைடா. அந்த எத்தனை வச்சு அந்த கோல்டு ஆர்மர் போட்டுட்டு வரும் அந்த ஜாம்பியெல்லாம்? அந்த ஜாம்பி தானே வேணும் கோல்டு ஆர்மர் போட்டுட்டு வரும். வரும் டிஃபிகல்ட்டி விட ஏன்டாடி வைக்க மாட்டேன். ஃபுட்டு நிறைய கிட்ட சாப்பிடணும். வச்சுட்டேன்டா. கம்மியாக வச்சுருக்கேன். நிறையா வை. இந்த மாடலோட ஓடிட்டே இருக்கு. குழந்தைறோம் நீ கேட்ட மாதிரி நிறையா வச்சுட்டேன். எங்கே இருக்க நீ? வேணும்னு கம்மியாக வைடா. ரொம்ப பசி. இந்த இப்போ ரொம்ப பசி இருக்குடா. கொரடா ஒரு இது வைடா. ஒரு இது சிக்கினே பசி தம்பி. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பண்ணி உனக்கு பார்சல் கடிக்க வைக்கிறேன். இந்த வச்சுட்டேன். ஜாலியாக விளையாடு. நான் ஆர்மரை கழட்டிட போகிறேன். சிக்கன் வர்சஸ் பண்ணி இது பட்டியை மட்டும் பேர். இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. பண்ணி ரொம்ப எனக்கு கடுப்பேற்றி பார்க்குறது. பண்ணி என்ன ரொம்ப நீ வெறுப்பேற்றி பார்த்துட்டு புழக்கம் ட்ராகன் என்ன சோம்பிஸ் அட்டாக் பண்ணாதுப்பா. அதை போட்டால் தானே ஜாம்பி ரொம்ப அட்டாக் பண்ணாங்க. அறிவு கொள்ளுதுன்னா அது அப்படிதான். பைக்கில் ராத்திரி வச்சு ஜோம்பி அட்டாக் பண்ணதா இல்லைன்னு பார்ப்போமா? செத்துனா கொண்டு வருவோம் அப்புறம் பார்த்துக்க. நீட்டாடா ஒரு செகண்ட்லடா சரியான சரி எங்க கீழே உள்ளது. ஆமா சம்மந்தமே அது வச்சாதட்ட பட்டியில் அடிக்க ஜாம்பியில் அடிக்க சொல்லிட்டு இப்படி கிட்ட கத்திரிக்கிறா பத்தியா? அங்கே நிற்கிறடா நீ. பானோட கண்ணை முடிச்சு பாரு. கண்ணை முடிச்சு பாரு. ஒரு அங்க இருந்து பாரு நான் எங்க ஸ்பான் ஆகுறேன்னு. வீட்டை நான் ரொம்ப தூரத்துல இருந்து கட்டிட்டேன்டா. இப்ப பாரு எங்க இருக்கேன்னு. எங்க இருக்க? அடிக்காதன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்பான் பண்ண இடத்துல இருக்கேன். இப்ப வீட்டை தொலைச்சிட்டு நிக்கிறேன். இங்கதான் நிக்கிறேன் பாரு. பாத்துட்டு இங்க வாடா. தெரியுது ஏதோ எங்க ஓடியாரு. லைட் எதுல எடுத்து உனக்கு எழுத்துக்கு ஸ்குவாட் வச்சு கூட அடிக்கல. இங்க பாரு. எனக்கு ஆல்ரெடியே எழுத்து கம்மியா தான் பாருடா. தண்டை கடுப்பவும் போகணும்னோட பாருடா. நான் வீட்டை தேடி போயிட்டு இருக்கேன். நீங்க இங்க இருக்குடா வீடு. எவ்வளவு தூரம் தண்ணி வீடு தான் இருக்கு. யூட்டன் போயிட்டு வீட்டுக்குள்ள விட்டு போயிட்டியோ? சிக்கினிமே பொருளா இருக்குது. எத்தனை இருக்கு உனக்கு ஆர்மர்? காட்டு. 3 பாயிண்ட் தான் இருக்கு. அதான் என் இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டே கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். 4 தான்டா. நம்ம நான் 5 பாதி இருந்தேன். சரி அதான் பாதி லெவல்ல வந்து. அதெல்லாம் முடியாது. நீ ஒத்துக்கவே முடியாது. நான் கொஞ்சம் விட்டுருந்தா 6வது லெவல் போயிருப்பேன். சரி நீ இப்ப என்ன விலங்கெல்லாம் கொண்டு இந்த மாடு நிற்கிதுவா கொண்டு வா. இந்த நிற்கிதுவா வேட்டையாடி நீ வர மாட்டேற. வீட்டுக்குள்ளே பொழுது நிற்க கிடக்குற. போடா வீட்டுக்குள்ளேயே கிடக்குற. வாடா இல்லைன்னா பாரு பட்டியை மட்டும் பாரு. வீட்டுக்குள்ளே கிடக்குற சித்ராண்டா. வாடா சீக்கிரம் வா. எங்க நிற்கிற? எப்படி என்னோட இதை எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும்டா. ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பாய்சன் எப்படி செய்யுது? ஏய் கவனம் கடுப்பாயிரம் போகிறோம். எழுத்து கம்மியாக இருக்க போகிறோம். நான் எதுவுமே பண்ணல.
எவ்வளோ இருக்கு சாப்பாடு அடிச்சு என் லெவலில் எடுத்துக்க வேண்டியதான். கருப்பாயிரம் உனக்கு வேணா ஆடை கொள்ளு இதை கொள்ளு அதை கொள்ள கொள்ளு. அதெல்லாம் கொஞ்ச நாள் லெவலில் போய் கொஞ்சமாக தான் ஏறும். இருடா என் பழைய லெவலில் நானே எடுத்துக்கிறேன்டா. உன் உதவியெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா, நான் மெயினிங் பண்ணி எடுத்துக்கிறேன்டா. மாடு நிற்கிது நமக்கு லெவலுக்கு. சரி நான் ஆட்டை விட்டு வச்சா தான் அது இன்னும் டெவலப் ஆகி பெட்டே உடஞ்சாலும் நம்ம அம்மா இருடா உன் பொருள் எல்லாத்தையும் உன் பெட்டிக்குள்ளே வச்சுக்கிறேன்டா. நீ எதுவும் எடுக்காதடா. ஏன்டா பெட்டிக்குள்ளே தான் வைக்க வரேன். சரி போ. ஏன்டா நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வர? அவ்வளோ பொருள் எப்படா? ஜஸ்ட் நான் இப்போ வந்து இந்த அடுப்பு வேணுமா? ஃபர்னிச்சர் ரெண்டு வேணும். ஒன்று மூல செய்கிறேன். ஒன்று மூல செய்கிறேன்டாங்கிற ஒன்று செய்ய இந்தா பண்ணி என்ன பிறகுத்தது அதை போய் வீட்டில் வச்சுருவோம். சீக்கிரம் பிடி. மெயினான பொருள் வீட்டில் வச்சுருந்தா நான் ஏன் வைக்கணும்? வைரா ப்ளீஸ்லாம் கீழே போட்டு அடுப்புக்காண்டி இடம்லாம் நான் வைக்கவே இல்லைடா. வீட்டில் செய்யலாம் பண்ணிக்கலாம். பக்கத்தில் தாண்டா செய்யணும். இனிமே அப்படியே கொள்றா. என்ன அப்படி லெவலில் போய் ஏறா. இப்போ நீ கஞ்சாரோட பிறப்பது ஒரு பண்ணி கொண்டு வந்துடும். நியாயமே இல்லை. நான் கஷ்டப்பட்டு ஒரு பண்ணி முடிச்சுக்கிட்டு தண்ணி கொண்டு என்ன பண்ணி தண்ணி உள்ள போயிட்டு பரவாயில்ல. ஆஹா 5வது போயிட்டு நாயே எச்சதுரோகி நீ பண்ணுறதெல்லாம் வீடியோவில் எடுக்கிறேன்டா. இந்த கருப்பாடு ரொம்ப நேரமாக கடுப்பேது. ஓகே அடுப்பாச்சாச்சு. எங்கே போன ட்ராகன் டீமன் முடிய வெட்டி ஆட்டுக்கு நிறைய கிடைக்கும். என்னதான் ஆட்டு முடிய வெட்டினா கிடைக்கும். எங்கே போயிட்டு இருக்கான் போகணும். அதை வெட்டக்கூடாது நீ. அது என்னோட நாய அடிக்காத. ஓகே கோல் சிங் எங்கே போனேன்? ட்ராகன் டீம் பங்க விட்டியா பாபா? நான் வந்துக்கிட்டே இருக்க கண்டுபிடிச்சிட்டேன். சரி நான் போய் வீட்டுக்குள்ளே போய் பாவன் பெட்டியை பார்க்குறேன். ஓகே இங்கே ஒரு பண்ணி வச்சு நீங்கள் 2 ஐஸ் பார் கிடக்கு. போகணும் எதிப்பட ஆகல நீங்கள் பெட்டியிலேருந்து சாம ஒன்றே இடத்துல வச்சுக்கூடாது. நான் ஐஸ் பார்லாம் வச்சுல்லையே. ஐஸ் பார் ஸ்குவாட் ஒன்று இல்லை இருக்காது. போட்டு எப்படி இருக்கு? கத்தி வச்சு 2 அடியை பண்ணால் பறந்து போய் அமெரிக்கா நாட்டோட உலக போயிட்டோம். ஒரு அடிக்கே 15 கிலோமீட்டர் இன்னும் லெவலுக்கு டிஃபிகல்ட்டி வைக்கிறேன். ஏன் போண்டோ அடிக்காதா? போண்டோ சாவு போனேன். அது போட்டோம். இது இல்லை இது கொண்டு முன்னாலே லெவலுக்கு உனக்கு எத்தனை லெவலில் இருக்கு? ஒன்று கூட இல்லை. ஒரு கோழி திணற வெக்கமா இல்லை. இந்த 2 ஆடு நிற்கிது. நீ வரத்துக்கு நான் போட்டு தள்ளிட்டேன். நீ வரத்துக்களி நாட்டில் போட்டு தள்ளுற போடுது. அப்படியா போட்டி போட்டு விட்டுருவோம். அப்புறம் இங்கே உள்ள மொத்தத்துக்கு நினைச்சேன். ஸோ மக்களே மைனிங் வீடியோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் சொல்லுங்கள். பாய் காய்ஸ். இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான்